முனாஃபிக்குகள் பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என கேட்ட சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட சஹாபி தோழர் கலிஃபா ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கடைசி தங்களுடைய ஆட்சியில் இறுதியில் நயவஞ்சகர்களால் நயவஞ்சகமாக கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அழைத்து கேட்டார்களாம். நம் கண்மணி ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களிடத்தில் கூறிய முனாஃபிக்குகள் என்னும் நயவஞ்சகர்களின் பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா? அல்லாஹுக்காக சொல்லுங்கள் என்று கேட்க, இதை கேட்ட ஹஸ்ரத் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அழுதவாறு, ரகசியத்தை உங்களிடம் எப்படி நான் சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் என்னை நம்பி என்னிடத்தில் தகவல் கூறியுள்ளார்கள் என்று கேட்டார்கள். நான் எனது கடைசி காலத்தில் இருக்கிறேன். என் பெயரும் அந்த முனாஃபிக்குகள் பட்டியலில் இருக்கிறதா என்று கொஞ்சம் சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டபொழுது ஹஸ்ரத் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்களாம், உங்கள் பெயர் அந்த பட்டியலில் இல்லை. இனி யாருக்கும் நான் தகவல் சொல்ல மாட்டேன் என்ற ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு கண்ணீர் மல்க பதிலளித்துள்ளார்கள். பிறகு தனது மகன் அப்துல்லாஹ் இப்னி உமர் ரதியல்லாஹு அன்ஹுவை அழைத்து, எனக்கு இன்னும் ஒரு தேவை உள்ளது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, உமர் உங்களிடம் அனுமதி கேட்கிறார், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி கேட்கிறார் என்று சொல்லாதே. உமர் உங்களிடம் கேட்கிறார். நீங்கள் அனுமதி அளித்தால் அவரது தோழர்களோடு அடக்கம் செய்யப்பட அவர் விரும்புகிறார் என்று கேள் என்றார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சென்று அனுமதி கேட்டபோது, எனக்காக அந்த இடத்தை வைத்திருந்தேன், எனினும் உமருக்காக அதை விட்டுத் தருகிறேன் என்று பதிலளித்தார்கள் அன்னை ஹஸ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். பிறகு ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு தனது மகனிடம் சொன்னார்கள், எனது ஜனாசாவை தொழ வைப்பதற்காக நபியுடைய மஸ்ஜிதில் கொண்டு செல்லும்போது ஹவுதர்த் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு எனது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்களா என்று பார். ஏனெனில் என் மீதுள்ள கண்ணியத்தால் நான் முனாஃபிக் என்று அவர் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அவர்கள் கலந்து கொண்டால் எனது ஜனாசாவை நபியின் ரவுதாவுக்கு அருகிலே கொண்டு செல். மையத்தை வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு மீண்டும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் அனுமதி கேள். உங்களது மகன் உங்களது வீட்டில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார் என்று கேள். நான் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியாக இருப்பதால் மறுப்பதற்கு தயங்கியிருக்கலாம். அவர்கள் அனுமதி அளித்தால் நபிக்கு அருகிலேயே அடக்கம் செய். அனுமதி மறுத்துவிட்டால் பொது கப்ஸ்தானில் என்னை அடக்கம் செய்துவிடு என்று வசியத்து செய்தார்கள் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அதேபோன்று ஹுதைஃபா ரதியல்லா ஜனாசாவில் கலந்து கொண்டதை பார்த்து சந்தோஷமடைந்த ஹஸ்ரத் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹுமாவிடம் அனுமதி பெற்று அண்ணல் நபி மற்றும் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களோடு ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். சுப்ஹான் அல்லாஹ்! எவ்வளவு பெரிய சஹாபி! நீதமான ஆட்சியால் உலகை ஈர்த்தவர், அல்லாஹுடைய அச்சத்தில் நிரம்பியவர்கள், சுவனவாசி என்று நபியின் புனித நாவால் பலமுறை நன்மாராயம் கூறப்பெற்றவர்கள், ஷஹீத் உயிர் தியாகி என்று நபியிடம் அந்தஸ்து பெற்றவர் இரண்டாம் கலீஃபா. இவ்வளவு ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ, எனது அமல்கள் தியாகங்கள் எல்லாம் அல்லாஹுவிடம் ஏற்கப்படாமல் வீணாகிவிடுமோ என்று பயந்து நடுங்கியுள்ளார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம்? நமது ஈமானை குறித்து எவ்வளவு அஞ்ச வேண்டும்? அந்த சத்திய சகாபாற்றலை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. எனது கடைசி நிலை என்னவாகும்? நான் உண்மையில் முஸ்லிம்தானா? அல்லாஹுவே எங்களை மன்னித்துவிடு. அல்லாஹுவே எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கவை, நல்லோர்களோடு சேர்த்துவிடு.